வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் போட்ட ஒரு மோர் குழம்பு, அப்புறம் வாழைக்காய் கறி பண்ண போறோம், பாசிப்பருப்பு பாயசம், மெதுவடை. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு பாயசத்துக்கு வந்து நல்லா ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, வெந்து ரெடியாக இருக்குது பாசிப்பருப்பு பாயசத்துக்கு. அதே மாதிரி ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் கரைச்சி ரெடியாக வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு பாயசம் பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபடுறது எடுத்துடலாம். வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். வெள்ளை கரைசல் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, ஏலக்காய் பொடி அப்புறம் வெள்ளை கரைசல் சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன், அதுதான் சேர்க்க போறேன். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் நார்மல் பால் தான் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது முடிஞ்சிடுது. அதாவது பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் வந்து நம்ம பூசணிக்காய் மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பூசணிக்காய் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு அரைக்க வேண்டியதும் அரைச்சி ரெடியாக இருக்கு. பாருங்க, அதாவது தனியா, கொஞ்சம் சீரகம், அப்புறமா கடலைப்பருப்பு, அரிசி, பச்சை மிளகா, தேங்காய், கொஞ்சம் இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துட்டேன். எப்பயுமே நம்ம ஊற வச்சு மோர் குழம்பு பண்ணுவோம்ல, அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதையும் சேர்த்துருவோம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ மோர் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்க மோரை சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். நுரைச்சி வந்துடுது, ஆஃப் பண்ணிவிடுவோம். மேலாக வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன், அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை மோர் குழம்புல சேர்த்துலாம். மோர் குழம்புக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஸோ பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம்ல, அதுவும் நல்லா காஞ்சிடுது. வாழைக்காய் கறி தான் நம்ம பண்ண போகிறோம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையும் வாழைக்காயும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி, மூடி வச்சுருவோம். வாழைக்காய் வேகட்டும். வாழைக்காய் வெந்துருத்தான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இஞ்சி போட்டுப்போம். கொஞ்சமாக சாம்பார் பொடி, பெருங்காய பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். இப்போ நம்மளுடைய வாழைக்காய் கறியும் ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், பாசிப்பருப்பு பாயசம் நல்லா ஆறிடுத்து. நான் வந்து காய்ச்சி ஆறின பாலை சேர்க்குறேன். அவ்வளோதான், போதும். ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வடை தான் தட்ட போகிறோம். மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதை அப்படியே சேர்த்துருவோம். எப்பயுமே மாவு மிக்ஸ் பண்ணும்போது
கிளாக் வைஸ்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், அந்த அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும், உள்ளேயும் வெந்திருக்கும், வெளிலையும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். போட்டுடலாம், தட்டிடுவோம். இப்போ வடையை எடுத்துடலாம், ரெடி ஆகிடுது. இதே மாதிரி அடுத்த செட்டும் போட்டுக்கலாம். நம்மளுடைய வடையும் ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. பூசணிக்காய் போட்ட ஒரு மோர் குழம்பு, வாழைக்காய் காரக்கறி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாயசம், மெதுவடை. ஸோ ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.